அவந்திகா இங்கே பாருங்க. பாய். இங்கே வாங்க, இங்கே இதில் வாங்க. அம்மா கையை காட்டுங்க. யார் யார் கை கொடுக்குறீங்க? சும்மா நீங்க பேசிட்டு இருக்கோம். படியில ஒண்ணு ஏறி போயிட்டுக்கணும், இல்ல இறங்கி வந்துவிடணும். இந்த தயவுசெய்து சும்மா நிக்கிறவங்கலாம் கொஞ்சம் கீழே இறங்குங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. ஒரு ரோட்ல நடந்து போறவங்களுக்கு, கீழே இறங்குறவங்களுக்கு, ஏறுறவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. தயவுசெய்து உட்காராதீங்க, படியில யாரும் உட்காராதீங்க. கொஞ்சம் காவல்துறை சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்காக மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கும் பாருங்க. கொஞ்சம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தாருங்க. போட்டோ பிடிச்சிக்கலாம், போட்டோ பிடிச்சி வரைக்கும் போறோம். கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, இல்ல மேலே ஏறி போங்க. இந்த வயல நிக்காதீங்க, அப்புறமா பாத்துங்க. பேன் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸை பத்திரமா பாத்துங்க. குழந்தைங்க கையில வளையல், பவுன் வளையல் போட்டிருப்பீங்க. இந்த பவுன் வளையெல்லாம் கொஞ்சம் கைட்டி வச்சுங்க. வீட்டை போயிட்டு போட்டுக்கலாம். யாரும் அறிமுகம் இல்லாத நபரை நம்ம குழந்தைய பார்த்துட்டு ஐயோ பவுன் நகை போட்டுருக்காங்கன்னு யாரும் நினைக்க போறதில்லை. அதனால திருடங்க தான் இந்த பவுன் நகை போட்டிருக்கா, பித்திர நகை போட்டிருக்கான்னு திருடன் தான் உத்து பார்ப்பான். அதனால அதுக்கு இடம் கொடுக்காம அந்த கையில உண்மையிலே குழந்தைங்க பவுன் நகை போட்டுதுன்னா அதை கைட்டி வச்சீங்க. உண்மையிலே கையில குழந்தை மோதிரம் போட்டுதுன்னா அதையும் கைட்டி வச்சீங்க. அது உங்க பொருளுக்கு பாதுகாப்பு, குழந்தைக்கும் அது பாதுகாப்பு. படிக்கிற மாணவ செல்வங்களே, நல்லா குதூகலமா குதிச்சு ஆடுறீங்க. ஆனா படிக்கணும், படிக்க மாட்டீங்க. எல்லாம் செல்ல நோட்டுறீங்க. வீட்டுக்கு போன உடனே செல்ல நோட்டுறீங்க. சில பேர் சாப்பிட போது சாப்பிடுவாங்க. தயவு செய்து அது மாதிரிலாம் எண்ணம் வேண்டாம். செல்லு நீங்க இந்த படிக்கிற வயசுல நீங்க செல்ல நோட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க 10வது 12வது போறதுக்குள்ள கண்ணாடி போட்டுருவீங்க. அப்பா கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க, அம்மா கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க, தாத்தா கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க, ஆயா கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இந்த வயசுல நீங்க செல்ல நோண்டிக்கிட்டு கேம் ஆடிட்டு நீங்க இருந்தீங்கன்னா 10வது 12வது படிக்க போற வயசுலாம் நீங்க கண்ணாடி காரணத்தினால் கண்ணாடி போடுகின்ற அளவுக்கு வந்து விட்டது விஞ்ஞான உலகம். அதனால செல்லெல்லாம் அதிகமா பார்க்காதீங்க. படிப்பு நலன்களுக்கு மட்டுமே